இன்றைக்கும் கர்த்தர் உங்களோடு பேசுவார். கண்களை மூடி ஜெபிப்போம். நெஞ்சே நீ கலங்காதே, சீயோன் மலையின் இரட்சகனை மறவாதே. நான் என் செய்வேன் என்று நெஞ்சே நீ கலங்காதே. வஞ்சகர் பாகை செய்தாலும் வாராவினை பெய்தாலும் நெஞ்சே நீ கலங்காதே. சீயோன் மலையின் இரட்சகனை மறவாதே. பரலோக தகப்பனே, எங்களோடு பேசுங்கப்பா. இந்த உம்முடைய வார்த்தையின் வல்லமையானது எங்களுடைய சரீரங்களையும் உள்ளான மனுஷனையும் உயிர்ப்பிக்கட்டும். கேட்குற உள்ளங்களோடு கூட ஆண்டவரே நீர் இடைபடுவீராக. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கும் போதே உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதங்கள் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. கிருபை நிறைந்த இயேசுவின் நாமத்தினால உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கர்த்தர் உங்களோடு பேச போகிற ஒரு தலைப்பு, உன்னிடத்தில் என்ன இருக்கிறது என்ற தலைப்பில் கர்த்தர் உங்களோடு பேசுவார். எடுத்து வாசிப்போமா? 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம். அந்த 1ஆம் அதிகாரத்திலிருந்து சில வசனங்களை வாசிக்கும்போது இந்த பகுதியில் கர்த்தர் செய்த ஒரு அற்புதத்தை நம்ம இங்கே பார்க்க முடியும். அந்த 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் நம்ம வாசித்து பார்ப்போமானால், எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? அப்போ யாரை பார்த்தினா, ஒரு தீர்க்கதரிசியின் மனைவிக்கு அவங்க வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை. இந்த அம்மா அந்த பிரச்சனையை வேறு எந்த ஒரு மனிதர்களிடத்துலையும் போய் சொல்லவில்லை. நேரம் தேவனுடைய மனுஷனாகிய எலிசா கிட்ட போய், இந்த பிரச்சனைக்கு நான் என்ன செய்வேன், நீங்கள் எனக்கு ஒரு ஆலோசனை தாங்க அப்படி சொல்லி அந்த தேவனுடைய மனுஷனை நாடி அவங்கக்கிட்ட தன்னுடைய வாழ்க்கை பிரச்சனை அத்தனையும் கூட அவங்க சொல்கிறாங்க. சொல்லும்போது தான் அந்த எலிசா இப்படி கேட்குறாரு, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? நீ உன் காரியத்தை முழுவதும் நீ என்னிடத்தில் சொல்லுகிறாயே, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? இந்த 2 கேள்வியும் அந்த பெண்ணை பார்த்து இந்த எலிசா தீர்க்கதரிசி சொல்லுகிறாரு, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும், உன்னிடத்தில் என்ன இருக்கிறது என்பதாக சொல்லி. அப்போ நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், இந்த அம்மா என்ன சொல்லியிருப்பாங்க, என்னுடைய கடன் பிரச்சனை தான் இப்போ அவங்ககிட்ட இருக்கிற கடன் பிரச்சனையினால் கடன் கொடுத்தவங்க அவங்க 2 குமாரரையும் நீ கடனை திருப்பி தர முடியாதபடி இருக்கின்றனால உன் 2 பிள்ளைகளையும் எனக்கு நீ அடிமையாக தந்துரு அப்படி சொல்லி கேட்டாங்க. அதனால் இப்போ அந்த அம்மா என்ன சொல்ல முடியும்? என்ன தான் சொல்லுவாங்க, என் கடனெல்லாம் என்ன செய்யணும், நான் திருப்பி கொடுக்கணும். அதே போல் எனக்கு என்ன செய்யணும், நீங்கள் ஒரு உதவி செய்யணும். அப்போ இன்னொரு கேள்வி கேட்காங்க, உன்னிடத்தில் என்ன இருக்கிறது அப்படி சொல்லி. அப்போ அந்த அம்மா என்ன சொன்னாங்கன்னா, எங்கள் வீட்டில் ஒரு குடம் எண்ணெய் மாத்திரம் இருக்கிறது அப்படி சொன்னாங்க. அதை தவிர வேறு ஒன்றுமே இல்லை. அப்போ இந்த வேத புத்தகம் அற்புதங்களால் நிறைந்த ஒரு புத்தகம்தான். அதுதான் யோபு பக்தன் கூறினார். யோபு 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும்
எண்ணி முடியாத அதிசயங்களையும் கூட அவர் செய்கிறார் என்பதாக சொல்லி, இந்த கர்த்தர் செய்த ஒவ்வொரு அற்புதங்களையும் நம்ம இந்த வேத புத்தகத்தில் எழுதுனா இன்னும் அந்த வேத புத்தகம் என்ன செஞ்சு இடமே இல்லாமல் பெருசு பெருசாக என்ன செய்ய பெரிய புத்தகமாக மாறி இருக்கும், இடமே இருக்காது. அவ்வளோ அற்புதங்களையும் அதிசயங்களையும் கர்த்தர் என்ன செய்தார். எருசலேமில் செய்தார், யூதேயாவில் செய்தார், கப்பர்நகூமில் செய்தார். அப்போ அன்றைக்கு அந்தந்த தேசத்தில் பட்டணத்தில் எல்லா ஊர்களிலும் அற்புதம் செய்த ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு அற்புதம் செய்வாரா? ஒரு அற்புதம் எனக்கு செய்யணும்னு கேட்டேன், வாழ்க்கையில் அற்புதமே ஆண்டவர் செய்யவே இல்லையா அப்படி சொல்லி நீங்கள் நினைக்கலாம். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஒரு கர்த்தராக இருக்கிற அப்படின்னால அதே அற்புதத்தை உங்களுக்கு அவர் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். உங்களுக்கு அதே அற்புதத்தை செய்து உங்களை மகிழவிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். கரந்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லாமா? ஹல்லேலூயா. அன்றைக்கு அந்த பிரச்சனையை அந்த பெண் அந்த தீர்க்கதரிசியை பார்த்து சொன்னது போல இன்றைக்கும் நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் என்ன பிரச்சனை, என்ன போராட்டம், உங்களுக்கு அதிலிருந்து எப்படி வெளியே வரணுன்னே தெரியலையே அப்படி சொல்லி இது யாரிடத்துல போய் சொல்ல முடியும் அப்படி சொல்லி நீங்கள் திகைத்து நின்று கொண்டே இருக்கலாம். கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் என் நாமத்தினாலே நீங்கள் எவைகளை கேட்பீர்களோ பிதா மகிமைப்படும்படியாக உங்களுக்கு நான் நினைச்சுவேன் அது செய்வேன் ஆண்டவர் சொல்லிட்டாரு. அதனால் நீங்களும் என்ன செய்யுங்க, ஆண்டவர்கிட்ட நீங்கள் என்ன செய்யணும், உங்கள் தேவைகளை அந்த பிரச்சனையை வேறு மனுஷங்கிட்ட போய் சொல்லாமல் கர்த்தருடைய பாதத்தில் போய் நீங்கள் என்ன செய்யுங்க, ஒவ்வொரு நாளும் நீங்கள் சொல்லிட்டு வந்தீங்கன்னா ஆண்டவர் கேட்டுட்டு சும்மா இருக்க மாட்டாங்க, உங்களுக்கு கிரியை செய்வார். ஹல்லேலூயா. உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். அந்த அம்மா சொன்னாங்க, எங்கள் வீட்டில் எண்ணெய் மட்டும்தான் இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை, கடன் கொடுக்க பணமே இல்லை. இப்போ அந்த கடன் தந்தவங்க என் 2 குமாரரையும் அவங்க அடிமையாக கொண்டு போயிட்டாங்கன்னா என் 2 குமாரரையும் மீட்பதற்கு என்கிட்ட எந்த வருமானமும் இல்லை. எனக்கு சொந்தக்காரங்கன்னு சொல்லிக்குள்ள நிறைய பேர் இருக்காங்க, ஆனால் உதவி செய்ய ஒருவரும் கூட எனக்கு இல்லைன்னே சொன்னாங்க. அதே போல் இன்றைக்கும் கூட அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட எதெல்லாம் நீங்கள் இல்லை, என் பிள்ளைக்கு கொஞ்சம் கூட ஞானமே இல்லை, என் பிள்ளை கொஞ்சம் கூட கீழ்ப்படியவே மாட்டேங்க, எனக்கு கொஞ்சம் வருமானம் தான் இருக்குது, ஒரு சின்ன தொழில் தான் இருக்குது, இப்படி ஏதோ கொஞ்சம் வருமானம், இப்படி கொஞ்சம் இதை வச்சு நான் என்ன செய்ய முடியும் அப்படி சொல்லி நீங்கள் நினைக்கலாம். அன்றைக்கு அந்த எலிசா கிட்ட இந்த அம்மா சொல்கிறாங்க, ஒரு குடம் எண்ணெய் மட்டும் தான் இருக்குது. அதுக்கு அந்த எலிசா என்ன சொன்னாலும் தெரியுமா, அந்த ஒரு குடம் எண்ணெயை நீங்கள் என்ன செய்யுங்க, அக்கம் பக்கத்து வீட்டில் உள்ள பாத்திரத்தெல்லாம் வெறும் குடத்தை நீங்கள் வாங்கிட்டு வாங்க, இந்த குடத்தில் உள்ள எண்ணெயை அந்த எல்லா குடத்திலும் நீங்கள் ஊற்ற இந்த எண்ணெய் வந்து கொண்டே இருக்கும். எப்போ நீங்கள் குடம் இல்லைன்னு சொல்கிறீங்களோ அப்போ தான் எண்ணெய் நிற்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதே போல் இந்த அம்மா வீட்டில் இப்படி பக்கத்தில் உள்ள குடத்தெல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. அவங்க 2 பிள்ளைகளையும் அந்த வீட்டுக்குள்ளே வச்சுட்டு ஊற்றிக்கிட்டே இருந்தாங்க. எண்ணெய் வந்துக்கிட்டே இருக்கு. அப்புறமா இன்னும் குடம் வேணுங்கும் போது குடம் இல்லைன்னு எண்ணெய் என்ன செஞ்சுட்டு நின்று போயிடுச்சு. அப்படி தான் பாருங்கள், அந்த எண்ணெயையே அந்த கர்த்தர் பெருக பண்ணின கர்த்தர் இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையிலும் கூட எதுதான் கொஞ்சமாக இருக்குது, இதை வச்சு நான் என்ன செய்வேன். இந்த அம்மா எப்படி கடன் பிரச்சனையில் அவங்க சிக்கிக்கிட்டு இந்த பிரச்சனையில் இருந்தாங்களோ இதே போல் நீங்களும் கூட இன்றைக்கி கடன் பிரச்சனை இருக்கலாம். கடன் கொடுத்தவங்க உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு பொருளை நான் கொண்டு போவேன் அல்ல உங்களை ஒரு அடிமையாக நினைக்கலாம். இன்றைக்கி கடன்காரர் வீட்டுக்கு வந்துடுவாங்களோ நாளைக்கு வருவாங்களோ அப்படி சொல்லி நீங்கள் திடுக்குன்னு பயந்து கொண்டே இருக்கலாம். இந்த மகளுக்கு ஒரு அற்புதம் செய்த கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் என்ன இருக்கிறதுன்னு சொல்லி அந்த எலிசா கேட்டது போல் ஆண்டவரும் இன்னைக்கு உங்களை பார்த்து தான் கேட்குறாரு, உங்கள்கிட்ட என்ன இருக்கிறது, உன்னிடத்துல என்ன இருக்கிறது, நீங்கள் சொல்லுங்கள் ஆண்டவரே, என்னிடத்துல இதுதான் இருக்குது, இவ்வளோதான் எனக்கு இருக்குது, இதை வச்சு நான் எப்படி கடனை கொடுக்க முடியும். கர்த்தர் அந்த எண்ணெயை எப்படி பெருக பண்ணினாரோ உங்கள் வாழ்க்கையில் நான் பெருக பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். கரந்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவிக்குரிய வகையிலும் கூட உங்களுக்குள்ள ஒரு விசேஷமான எண்ணெயாகிய பரிசுத்த ஆவியை கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த சரீரமாகிய மண் பாண்டத்துக்குள்ள அபிஷேகம் என்கிற ஒரு மகிமையான பொக்கிஷத்தை உங்களுக்குள்ள கர்த்தர் வச்சிருக்கிறாரு. உங்ககிட்ட இருக்கிறத நீங்கள் மறந்து போகக்கூடாது. உங்களுக்குள்ள
கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்குள்ள அந்த மகிமையான அபிஷேகம் என்கிற பொக்கிஷத்தை உள்ளே வைத்திருக்கிறாரு. அந்த பொக்கிஷத்தை நீங்கள் இந்தியாவில் உள்ள அத்தனை கோடி மக்களுக்கு கொடுத்தாலும் கூட அது குறைவுபடவே படாது. அன்னைக்கு அந்த எண்ணெயை அந்த எலிசபெத் என்ன நினச்சிருப்பாரு? ஒரு குடம் எண்ணெய். அப்போ பழைய ஏற்பாட்டிலலாம் நீங்கள் வாசித்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நல்ல அந்த ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுவது எண்ணெயை வச்சு தான். அதே போல் தீர்க்கதரிசிகளை ஆசாரியர்களை அபிஷேகம் பண்ணுவது கொஞ்சம் எண்ணெயை வச்சு தான். அந்த நல்ல சாமாரியன் குச்சூராய் கிடந்த ஒரு மனுஷனுக்கு காயம் கட்டுவதுக்கு உதவுனது எதுதான்? இந்த எண்ணெய் தான். ஒருவன் வியாதிப்பட்டால் நீங்கள் மூப்பர்கள் என்ன செய்யணும்? எண்ணெயை ஜெபிச்சு நீங்கள் போட்டிங்கன்னா அந்த வியாதி குணமாகும். அப்படிப்பட்ட ஒரு எண்ணெய், அப்படிப்பட்ட ஒரு அபிஷேக எண்ணெய் உங்களுக்குள்ளே இருக்கும்போது நீங்கள் கர்த்தருடைய கரத்தில் நீங்கள் என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நீங்கள் தந்த இந்த அபிஷேகம், நீங்கள் தந்த பரிசுத்த ஆவியின் அனல் கொண்டுக்கிட்டே இருக்கணும். என்ன நிரப்புங்க, என்னைய பரிசுத்த ஆவினால நிரப்புங்க அப்படி சொல்லி இந்த பரிசுத்த ஆவிக்காக நீங்கள் என்ன செய்யணும்? ஆண்டவர்கிட்ட கேட்கணும். பாருங்கள், அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இருந்துன்னா அது கொஞ்சமாக இருக்கிற பொருள் எதுவாக இருந்தாலும் அது பெருகி கொண்டே போகும். அந்த பெண்ணின் வீட்டுக்குள்ளே எவ்வளோ அற்புதம் நடந்ததோ அதே அற்புதத்தை இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலும் கர்த்தர் செய்வதற்கு அவர் போதுமானவராக, அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இன்றைக்கு ஆண்டவர் கேட்குறாரு, உங்களுக்கு நான் அற்புதம் செய்யும்படி உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? இதை கேட்டு பார்த்து கொண்டு இருக்கிற உங்களை பார்த்து தான் அன்று சொல்கிறாரு, என் மகனே, என் மகளே, உனக்கு ஒரு அற்புதம் நான் செய்யணும். ஆனால் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? அதை தான் ஆண்டவர் உங்களை பார்த்து நினச்சிறாரு. இன்றைக்கி அவர் கேட்குறாரு. ஹல்லேலூயா. சரி, மோசையை பார்த்து ஆண்டவர் கேட்டார். என்ன கேட்டார்னா, யாத்ராகமம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் நம்ம வாசித்து பார்த்தோம்னா, கர்த்தர் அவனை நோக்கி உன் கையில் இருக்கிறது என்ன என்றார். உடனே மோசே என்ன சொன்னார்னா, என் கையில் இருக்கிறது ஒரு கோல் என்றார். இந்த மோசே யார்? இந்த மோசே பிறந்ததுலேருந்து எங்கே வளர்ந்தார்? எகிப்து தேசத்தில் பார்வோன் அரண்மனையில் தான் பார்வோன் குமாரத்தின் மகனாக அவர் வளர்க்கப்பட்டு வந்தார். அவர் சிறு வயதாக இருக்கும்போது கூட மோசேக்கு ஒரு எண்ணம் இருந்திருக்கலாம், இனி நம்ம தான் என்ன செய்யணும்? இந்த எகிப்து தேசத்து ராஜாவாக மாறுவோம், நமக்கு செங்கோல் தருவாங்க, இப்படிலாம் அவர் நினச்சா கற்பனை பண்ணி பார்த்துருக்கலாம். ஆனால் நாளடைவில் ஒரு 40 வயசு கிட்ட வரும்போதே அவருக்குள்ள என்ன இருந்துச்சுன்னா, அரண்மனையில் இருந்து வாழ்வதை காட்டிலும் அங்கே எகிப்து தேசத்தில் தன்னுடைய சொந்த ஜனமாகிய இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமையான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்களே, இந்த அடிமை தினத்திலிருந்து இந்த இஸ்ரவேல் ஜனங்களை எப்படியாலும் நினைச்சணும் விடுதலை பண்ண வேண்டும் என்று சொல்லி ஒரு காரியத்தை அவர் செய்தார். அதை செய்ததன் மூலமாக வாழ்க்கை பிரச்சனை வந்துச்சு. அவர் அந்த எகிப்து தேசத்தில் தப்பி நினைச்சுதானா ஓடிட்டார். தப்பி ஓடி வந்து அவர் மீதியான் தேசத்தில் அவர் திருமணத்தை செய்து தம் மாமனார் வீட்டிலே இருந்து ஆடுகளை மேய்த்து கொண்டு இருந்தார். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருந்தார். பாருங்க, இந்த நேரத்தில் தான் ஆண்டவர் அவர் ஆடுகளை மேய்த்து கொண்டு ஓரே மலையில் தன்னுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கும்போது கர்த்தர் அந்த மோசையோட அவர் பேசுகிறாரு. ஒரு அக்கினி எரிய வைத்து அந்த செடியில் அக்கினி எரிந்து கொண்டு இருக்கிறது. செடி என்ன செய்யல, வெந்து போகலை. அதுக்குள்ளே இருந்து ஆண்டவர் மோசையை கூப்பிட்றாரு. மோசைன்னு கூப்பிட்டு பேசுகிறாரு. நீ போ, நீ எகிப்து தேசத்தில் போய் என் ஜனங்களை நீ என்ன செய்யணும்? விடுதலை பண்ணணும் அப்படிலாம் சொல்கிறாரு. சொல்லிவிட்டு உன் கையில் இருக்கிறது என்ன அப்படி சொல்லி கேட்காரு. கேட்ட உடனே அந்த மோசை கையை பார்த்து, மோசை கையில் என்ன இருந்திருக்கும்? ஒரு கோல். என்ன கோல்னா, ஆடுகளை மேய்க்கக்கூடிய ஒரு கோல். உலக பிரகாரமாக ஆடுகளை மேய்க்கக்கூடிய மேய்ப்பர்கள் கையில் என்ன செய்யும்? ஒரு கோல் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா அந்த ஆடுகள் அங்கங்கே போகும்போதெல்லாம் அது என்ன செய்யணும்? அப்படி இப்படி சின்ன சின்ன அடியை கொடுத்து என்ன செய்வாங்க? அப்படியே மேய்ச்சிட்டே போவாங்க. கண்டிப்பாக ஒரு கோல் இருக்கும். அது ஒரு சாதாரண ஒரு கோல், அற்பமான ஒரு கோல். அந்த கோல் தான் மோசையின் கையில் அன்றைக்கு இருந்தது. அந்த கோலை என் கையில் கோல், இந்த கோல் தான் இருக்கிறது அப்படி சொல்லி அந்த கோலை அவர் நினைச்சாராம், அவர் காட்டினார். பாருங்க, அந்த கோல் வந்து ஒரு சாதாரண ஒரு கோல் தான். அதான் உன் கையில் என்ன இருக்கிறது அப்படி சொல்லி கேட்டவங்க நினைக்கலாம், இதை போய் ஆண்டவர் கேட்குறாரு, இந்த கோலை போய் நம்ம ஆண்டவர்கிட்ட போய் காட்ட முடியுமா? இது ஆடு மேய்க்கிற ஒரு கோல் தானே அப்படி சொல்லலாம். ஆனால் அவர் கையில் என்ன இருக்கும்போது மறைக்க முடியலை. அந்த கோலை அவர் நினைச்சாராம், அவர் நீட்டி காட்டினார். அப்போ ஆண்டவர் சொன்னார்னா, நீ என்ன செய்ய, நீ எகிப்து தேசத்திற்கு நீ போ அப்படி சொல்லி. சரின்னு கீழ்ப்படிந்து போகும்போது மனைவி பிள்ளைகளோடு கூட போகும்போது இந்த வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, கோலையும்
கோலையும் சேர்த்து தான் அவர் நினைச்சாரு. அவர் கோலை கொண்டு போய் சொல்கிறார், ஆண்டவர் நீ கோலை கொண்டு போ, இந்த கோலை வச்சு நான் உனக்கு நினைச்சுவேன், நிறைய இந்த கோல் உங்ககிட்ட இருக்கிறதுனால அற்புதங்களை உன் மூலமாக செய்து காட்டுவேன் அப்படி சொல்லி அனுப்புகிறாரு. அதே போல் பாருங்கள், இந்த மோசே போகும்போது அவங்க குடும்பமாக போகிறாங்க. அந்த கோலையும் தூக்கி கொண்டு தான் அந்த மோசே போகிறதாக நம்ம அங்கே வாசிக்க முடிகிறது. அந்த கோலை வச்சு ஆண்டு சொல்கிறாரு, அந்த ராஜாவை பார்க்க போகிறாங்க. ராஜாட்ட போகும்போது பார்வோன் ராஜா இந்த ஜனங்களை நீங்கள் ஆராதிக்க விடணும் அப்படி சொல்லும்போது ராஜா என்ன சொன்னார், முடியவே முடியாது அப்படி சொல்லி என்ன சொன்னாலும் அந்த ராஜா என்ன சொன்ன அனுமதிக்கவே இல்லை. ஆனால் ஆண்டவர் அந்த இருதயம் கடினப்பட்டது என்பதாக நம்ம பார்க்குறோம். அப்போ ஆண்டவர் முதல் நாள் சொல்கிறார், நீ இந்த ராஜாவை கூட்டிகிட்டு போய் இந்த கோலை வச்சு நீ என்ன செஞ்சிரு, நதியை அடித்தா நதியெல்லாம் என்ன செய்யும், ரத்தமாக மாறிடும், அதனால் அவன் பயந்து விடுவான் அப்படி சொல்லி அப்படி இந்த கோலை வச்சு 10 அற்புதங்களை கத்தர் நினைச்சாராம் செய்து காட்டினாரு. அந்த கோலை கத்தர் ஆசீர்வதிச்சாரு. அந்த கோலை வைத்து அற்புதம் செய்யணும்னு ஆண்டவர் நினைச்சிட்டாரு பாருங்க. அதனால அவர் நதியை அடிக்கும் போது அங்கே என்ன இருந்துச்சு, எல்லா தண்ணீரும் அங்கே ரத்தமாக மாறிச்சு. அப்புறம் திரும்ப 2வது நதிகள், நீர் குளங்கள், நீர்நிலைகள் எல்லாம் அடிக்கும் போது அடுத்தால தவளையாக வந்ததாக நம்ம பார்க்குறோம். புழுதி மேலே அந்த கோலை வச்சு அடித்த உடனே பேன் வந்ததாக பார்க்குறோம், வண்டு வந்ததுன்னு பார்க்குறோம். இப்படி நிறைய அந்த கோலை வச்சே அவர் என்ன ஆண்டவர் அவர் நினைச்சாரு, நிறைய அடையாளங்களை நினைச்சாரு அவர் செய்து காட்டணுதாக அவர் பார்க்குறோம். அவர் அந்த கோலை வச்சு பாருங்க, இஸ்ரேல் ஜனங்களை விடுதலை பண்ணதுக்கு அந்த கோல் தான் நினைச்சது உதவினது. 430 வருஷம் அடிமையாக இருந்த ஜனங்களுக்கு அவங்க விடுதலை பண்ணினது இந்த கோலை வச்சு தான். அப்புறம் அவங்க முதலாவது அவங்க வழி நடந்து வரும்போது வனாந்திர பாதைக்கு வராங்க. வர்ற வழியில் அங்கே என்ன இருந்துச்சு, சிவந்த சமுத்திரம். அந்த சமுத்திரம் என்ன செய்யுது, அதை எப்படியா சமுத்திரத்தில் போய் நிற்காங்க. முன்னால் சிவந்த சமுத்திரம், பின்னால் பார்வோன் ராஜா எல்லாம் இராணுவ வீரர்கள்லாம் குதிரைகள்லாம் கூட்டிகிட்டு பின்னால் அவங்களை பிடிச்சிட்டு வந்துடணும். அவங்க இல்லைன்னா அங்கே வேலை செய்யறதுக்கு யாருமே இல்லை அப்படி சொல்லி அவங்கள விட்டதுனால மனசாப்பிட்டு திரும்ப விரட்டிகிட்டே வராங்க பாருங்க. ஆனால் இந்த கோலை கத்த அப்போ ஜனங்கள் மிகுந்த ஒரு வேதனை, ஆண்டவரை நாங்கள் இந்த செங்கடலில் விழுந்தால் சாகணுமா அப்படி சொல்லி முறுமுறுக்காங்க. உடனே ஆண்டு சொன்னார், நீ இந்த கோலை நீட்டுன்னு சொல்லி. அப்போ மோசே கையில் இந்த கோலை நீட்டின உடனே அந்த செங்கடல் என்ன செஞ்சுட்டு 2ஆக பிளந்துச்சு. திரும்ப அதே போல் இவங்க எல்லாரும் கடலை கடந்து அங்கே வந்துட்டாங்க. அங்கே எதிரிகளும் அதே போல் நடக்க ஆரம்பிக்கும் போது கத்தர் அந்த கோலை நீ அங்கே திருப்பி அப்படி சொல்லும்போது திருப்பி நீட்டினோடனே தண்ணி என்ன செஞ்சுட்டு எதிரிகளெல்லாம் மூழ்கிப்பட்டது என்பதாக பார்க்குறோம். அந்த கோல் சாதாரண ஒரு கோல் தான். அந்த கோல் மூலமாக அங்கே என்னது அநேக அற்புதங்களை அங்கே பார்க்க முடிஞ்சுது. திரும்ப அவங்க வனாந்திரத்தில் அவங்க நடந்து வந்துட்டு இருக்கும்போது அமலேக்கர் அவங்கள இடமறிச்சு என்ன செய்தாங்க, யுத்தம் பண்ணுறாங்க. அப்போ மோசே என்ன பண்ணினார், ஆண்டவர் சொல்கிறார், இந்த கோலை நீ என்ன செய்ய, வானத்துக்கு நேராக நீட்டி உன் கையை உயர்த்து. அப்படியே நீட்டும் போது இஸ்ரேல் ஜனங்களுக்கு என்ன செய்து ஒரு வெற்றி கிடைத்ததாக பார்க்குறோம். அருமையானவர்களே, இன்றைக்கும் கூட உங்கள் கையில் என்ன இருக்கிறது அப்படின்னு நீங்கள் ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இன்றைக்கி சாதாரண ஏதாவது ஒரு பொருள் உங்கள் வீட்டில் இருந்திருக்கலாம், அதை நீங்கள் என்ன சொல்லலாம், நீங்கள் காட்டலாம், இதுதான் எனக்கு இருக்குது அப்படி சொல்லி. ஆனால் ஆவிக்குரிய வகையில் நம்ம பார்க்கும்போது இந்த உங்கள் கையில் என்ன இருக்குன்னா வேத வசனத்தை ஆண்டவர் சொல்கிறாரு. உங்கள் கையில் இருக்க வேத புத்தகம் தான் அந்த கோலுக்கு சமமாக. நீங்கள் இந்த வேத புத்தகத்தை என்ன செய்யணும், நல்லா பிடிச்சுக்கிடணும். அந்த கோலை மோசை எப்படி பிடிச்சாரோ அதே போல் நீங்களும் என்னச்சுக்கிடணும், வேத புத்தகத்தை பிடிச்சுக்கிடணும். ஆலயத்துக்கு வரும்போது கூட சிலர் என்னச்சது கிடையாது, வேத புத்தகத்தை கொண்டு வருவது கிடையாது. எங்கே போனாலும் ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணாலும் வேத புத்தகத்தை கொண்டு வருவது கிடையாது. ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் எங்கே போனாலும் அந்த வேத புத்தகத்தை தன்னுடைய பேக்குகளை வச்சுட்டு தான் நினச்சிவாங்க போவாங்க. அப்படி தானே நான் வசனத்தை நினச்சிறேன், நான் சுமக்கிறேன் அப்படின்னு சொல்லி அப்படியும் பிள்ளைகள் இருக்காங்க. அதெல்லாம் கத்தர் பார்க்குறாரு. உங்களுக்கு என்னச்சாரு, ஒரு விசேஷமான ஒரு வாஞ்ச ஒரு ஆவல் உங்களுக்கு தந்திருக்கிறதுனால உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று கத்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறாரு. பாருங்கள், வேத புத்தகத்தை தூக்கிறதுக்கு சிலருக்கு வெக்கமாக இருக்கும். அதனால நான் மொபைலெல்லாம் என்ன செஞ்சுருக்கேன், எல்லாச்சும் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி. அப்போ வேத புத்தகத்தை நீங்கள் பிடிச்சிருக்கீங்க, நீங்கள் எப்பவும் வேத புத்தகத்தை வாசிப்பீங்களா, நீங்கள் அந்த புத்தகத்தை கையில் வச்சு நீங்கள் எப்பவும் அதை தியானிக்கீங்களான்னு கேட்டால் ஆமாம் அப்படி நம்ம சொன்னோம்னா அன்றைக்கு அந்த கோலை கத்தர் எப்படி உங்களுக்கு அந்த மோசைக்கு ஆசீர்வதித்து கொடுத்து அந்த சாதாரண ஒரு ஆடு மேய்த்து கொண்டு இருந்து அந்த மோசை எப்படி கத்தர் பயன்படுத்தினாரோ உங்களையும் அப்படி கத்தர் நிச்சயமாக அவர் பயன்படுத்துவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. கரந்தட்டி கத்தருக்கு நன்றி சொல்லுவோமா? ஹல்லேலூயா. அந்த வேத புத்தகம் என்ன செய்யும், பிசாசை துரத்தக்கூடிய ஒரு வசனம் தான். ஏன்னா ஆண்டவர் வனாந்திரத்தில் உபவாசம் பண்ணி கொண்டு இருக்கும்போது பிசாசுகள் அவர்கிட்ட போய் என்ன செய்து நிறைய குறுக்கு மறுக்கா கேள்வி கேட்டது அப்படி தானே. ஆனால் ஏதாவது
தப்பு கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி. ஆனால் ஆண்டவர் எதை வச்சு பயன்படுத்தினார்? இந்த வேத வசனத்தை தான் நினைச்ச மனுஷன் அப்பத்தினாலும் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதாக சொல்லி இந்த வேத வார்த்தையை சொல்லி சொல்லி அந்த சாத்தானை ஜெயித்தார். ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட என்னென்ன பிரச்சனைக்குள்ளே நீங்கள் இருந்து இப்போ நீங்கள் திகைத்து கொண்டு இருக்கின்றீர்களோ, ஆண்டவரே நான் இந்த பிரச்சனைக்கு என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆண்டவரை நீங்கள் சொல்லும்போது இந்த வேத வசனத்தை எடுத்து அதை பட்டயமாக நீங்கள் பயன்படுத்ததை பிடிச்சிக்கிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் அற்புதத்தை செய்வேன், எப்படிப்பட்ட பிரச்சனைக்குள்ளே இருந்தாலும் விடுதலை பண்ணி தருவேன் என்று கர்த்தர் உங்களை பார்த்து தான் சொல்கிறார். அன்றைக்கி மோசையை கொண்டு எவ்வளோ பெரிய அற்புதங்களெல்லாம் செய்தாரோ உங்கள் வாழ்க்கையிலையும் அற்புதத்தை செய்வேன் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒன்றுக்கும் உதவாத என்னையே உருவாக்கி உயர்த்தின தெய்வமே, ஒன்றுக்கும் உதவாத என்னையே உருவாக்கி உயர்த்தின தெய்வமே, உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். ஒன்றுக்கு உதவாத அந்த கோலை கர்த்தர் எப்படி பயன்படுத்தினாரோ அதே போல் ஒன்றுக்கும் உதவாத ஏதாவது எந்த பொருள் உங்கள்கிட்ட இருந்தாலும் இன்றைக்கு கர்த்தருடைய அபிஷேகம் அதில் கடந்து வருகிறது. பரிசுத்த ஆவியானவருடைய அசைவாடுதல் அந்த நீங்கள் என்ன வச்சுருக்கீங்களோ உங்கள் வீட்டில் ஒரு சின்ன வீடு தான் இருக்குது, சின்ன தொழில் தான் இருக்குது, அமைக்கு ஏதாவது கொஞ்சம் கொஞ்சம் நினச்சிட்டு நீங்கள் இருக்கீங்க பார்த்தீங்களா, அதில் தான் பரிசுத்த ஆவியானவர் அசைவாடும் போது அந்த பரிசுத்த ஆவியின் எண்ணெய் எப்படி பெருகிக்கொண்டே போகுமோ அதே போல் நான் பெருக பண்ணுவேன். அதான் தாவீது சொன்னார், என் பாத்திரம் நிரம்பி வழியும் என்பதாக சொல்லி. ஹல்லேலூயா. பாருங்கள், இன்று ஒரு காரியத்தில் மோசையை பார்த்து உன் கையில் என்ன இருக்குது அப்படி சொல்லி கேட்டார் ஆண்டவர். இன்றைக்கு அடுத்தல சிம்சோனை பற்றி பார்ப்போம். நியாயாதிபதிகள் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 15 வாசி பார்த்தீங்கன்னா, சிம்சோன் ஒரு கழுதையின் பச்சை தாடை எலும்பை கண்டு தன் கையை நீட்டி அதை எடுத்து அதனாலே 1000 பேரை கொன்று போட்டான். அப்போ ஆண்டவர் சிம்சோன்கிட்ட கேட்கார், உன் கையில் என்ன இருக்கிறது? அப்போ சிம்சோனுடைய பதில் என்ன அப்படின்னா, என் கையில் பச்சை தாடை எலும்பு தான் இருக்கிறது என்பதாக சொல்லி. இங்கே என்ன ஒரு கதை நடந்தது அப்படின்னா, பெலிஸ்தர்கள் சிம்சோனை என்ன பண்ணிட்டாங்க, 2 கைகளையும் நல்ல கயிறை வச்சு இறுக கட்டி வச்சு இந்த சிம்சோனை என்ன செய்யணும், கொலை செய்யணும் அப்படி சொல்லி இந்த 2 கையும் நல்லா நினச்சிட்டாங்க, இருக கெட்டி வச்சுட்டாங்க. கெட்டி வச்சுட்டு இருக்கும்போது இந்த சிம்சோன் பார்க்குறாரு, என்ன பண்ண அப்படின்னு சொல்லி ஆண்டவரை பார்த்து நினச்சிருப்பாரு. கேட்டிருக்கலாம், ஆண்டவரே இன்றைக்கு இந்த பெலிஸ்தர்கள் என்ன செஞ்சுட்டாங்க, 2 கையும் என் கையை கெட்டி வச்சுட்டாங்க, அப்போ ஏதாவது நான் அவங்களுக்கு எதிர்க்கணுன்னா ஒரு பட்டயமோ ஈட்டியோ எதுவும் என்கிட்ட இல்லையே அப்படி சொல்லும்போது இந்த 2 கையை அவங்க எடுக்க முடியலை. அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது உடனே பரிசுத்த ஆவியானவர் பலமாக அவர் மேலே நினைச்சார். அந்த 15-14 பார்க்கும்போது பெலிஸ்தர் எனக்கு விரோதமாக ரொம்ப சந்தோஷப்படுதாங்க, நம்ம கையில் மாட்டிக்கிட்டான், ஏன்னா இவனை எதிர்க்க யாருமே இல்லை, ரொம்ப பலசாலி அப்படிலாம் சொல்லி இவனை கேலி பண்ணி சிரிக்காங்க. ஆனால் இப்போ உடனே கர்த்தருடைய ஆவி அவன் மேலே பலமாக இறங்கினதுனால அந்த சிம்சோன் கையில் கட்டியிருந்த கயிறு நெருப்புப்பட்ட ஒரு நூலை போல் அது என்ன செஞ்சிட்டான், அருந்து போயிட்டுது. உடனே இவங்களுக்கு ஏதாவது என்ன செய்யணும், இவங்கள ஏதாவது பண்ணணும் அப்படி சொல்லி பார்த்தா ஒரு பட்டையை ஈட்டி எதுவுமே இல்லை. உடனே அவர் பக்கத்தில் என்னது இருந்துச்சுன்னா, ஒரு கழுதை, என்றைக்கும் இறந்து போன ஒரு கழுதை எலும்பு, தாடை எலும்பு அதில் இருந்துச்சு, பக்கத்தில் கிடந்தது. உடனே அதை எடுத்து அந்த பெலிஸ்தரை என்னச்சுதான் அவர் அடிக்கும்போது 1000 பேரை குவியல் குவியலாக கொன்று குவித்தான். எப்படி ஒரு பச்சை இறந்து போன ஒரு கழுதையின் தாடை எலும்பு எனக்கு அவ்வளோ பலனா, ஒரு ஆளை லேச கூட அடிக்க முடியாது, அது நொறிஞ்சு உடஞ்சி போயிடும். ஆனால் ஏன்னா கர்த்தருடைய ஆவியானவர் இந்த சிம்சனுக்குள்ள ஊற்றப்பட்ட அந்த பரிசுத்த ஆவி அவன் கையில் பிடிச்ச அந்த பொருள் அது
செத்து போன ஒரு கழுதையின் பலன் இல்லாத ஒரு தாடை எலும்பு தான். அதுக்குள்ளே அந்த ஆவியான இவன் கைக்குள்ளே இருந்து அங்கே போய் அது பலம் கொண்டு அவ்வளவு அங்கே பெலிஸ்தர்களை கொன்றதாக நம்ம பார்க்குறோம். அருமையானவர்களே, அந்த பரிசுத்த ஆவியானவர் வரும்போது அது சாத்தானுடைய கோட்டைகளை என்ன செய்யுமா? தகர்த்து எறியும். இயேசுவின் நாமத்தினால அது என்ன செய்யுமா? ஜெயத்தை கொண்டு வரும் அப்படி சொல்லி பார்க்குறோம். அப்போ அந்த பச்சை தாடை எலும்புக்கு பரிசுத்த ஆவியானவர் இந்த கையிலேருந்து கடந்து போகும்போது அவ்வளோ வல்லமை அப்படின்னா, அந்த பரிசுத்த ஆவியை பெற்ற நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ வல்லமை இருக்குங்கிறத நீங்கள் என்ன செய்யாதுங்க, மறந்து போகக்கூடாது. இந்த தாடை எலும்பு எதை குறிக்குது அப்படின்னு சொன்னால், உங்கள் வாயின் வார்த்தைகள், ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகளுடைய வாயின் வார்த்தைகளை தான் அது என்ன செய்யுது? குறிக்கிறது. அந்த வாயில் நீங்கள் உங்கள் அருள் நிறைந்த வார்த்தைகள் இருக்கணும். மற்றவங்களையும் ஆறுதல் படுத்தக்கூடிய வார்த்தைகள் தாங்க வாயிலேருந்து விழணும். நீங்கள் மற்றவங்களை கண்ணீர் வடிக்க துன்பப்படுத்துகிற வார்த்தைகள் உங்கள் வாயிலேருந்து என்னச்சக்கூடாது, வரவே கூடாது. அப்போ இது எதுக்கு சமானம்? உங்கள் வாயிலேருந்து வழிகிற வார்த்தை தான் இந்த தாடை எலும்பை குறிக்கிறது. ஒரு தடவை பிலேயாம் தீர்க்கதரிசி திசை மாறி கத்தரை விட்டு வழி விலகி போகும்போது அங்கே ஒரு கழுதையை தான் கத்தர் பயன்படுத்தினார். அவன் கழுதை மேலே ஏறி போகும்போது அந்த கழுதை என்னச்சது? அந்த பிலேயாம் 3 தடவை அடிக்கதாக நம்ம பார்க்குறோம். அடித்த உடனே அந்த கழுதை வாய் பேச ஆரம்பிச்சிட்டு, கழுதை தாடை எலும்பு அசைய பண்ணி கத்தர் பேசினார். நீ 3 தானே அடிக்கிறா என்ன என்று சொல்லி கேட்டு, நீ என்னச்சுதான், நீ வழி விலகி போகிறான், உன்னைய கொலை செய்வதற்காக தேவதூதர்கள் உருவின பட்டயத்தோடு என்னச்சிருக்க வாராங்க. அதனால் உன்னை அவங்க பட்டயத்தால் தாக்கிடக்கூடாது, உன்னை கொலை செய்திடக்கூடாதுன்னு சொல்லி நான் வழி கொடுக்கேன், தேவதூர்களுக்கு வழி கொடுக்கேன் அப்படி சொன்ன உடனே இந்த பிலேயாம் தீர்க்கதரிசி அந்த கழுதை வார்த்தை மூலமாக உணர்த்தப்பட்டார். ஒரு எச்சரிப்பையும் அவர் பெற்றுக்கொண்டார் என்பதாக பார்க்குறோம். அருமையான கழுதை பேசின வார்த்தைக்கு அவ்வளோ வல்லமனா, இன்றைக்கு அபிஷேகம் நிரப்பப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் நீங்கள் பேசுகிற வார்த்தை அவ்வளோ வல்லமை உள்ளதாக இருந்தது. ரோமர் 10ஆம் அதிகாரம் 14-15 பார்க்கும்போது, பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள் என்பதாக சொல்லி ஆண்டவர் கூட இந்த பூமியில் வந்தபோது இந்த பூமிக்கு இறங்கி வந்து அவர் நற்செய்தியை சுவிசேஷமாய் அறிவித்தார் என்று தான் பார்க்குறோம். யோவான் 9:4 பார்க்கும்போது, அருமையானவர்களை, இன்றைக்கு கழுதை கொண்டு கத்தர் பேசினாரே அந்த வார்த்தைக்கு அவர் வல்லமை உள்ளதாக இருந்தது. அப்போ தேவ சாயலில் தேவ ரூபத்தில் உருவாக்கப்பட்ட உங்கள் வாயிலிருந்து வருகிற வார்த்தை எவ்வளவு வல்லமை உள்ளது என்பதாக நம்ம பார்க்குறோம். ஹல்லேலூயா. ஏசாவின் இந்த நம்ம பார்க்குறோம், ஏசாயா உதடு பாவம் நிறைந்த ஒரு உதடு என்பதாக ஒப்பு கொடுக்கும்போது பலிபீடத்திலிருந்து ஒரு கொரடு என்னச்சது வாயில் வைத்து அங்கே பரிசுத்தமாக்கப்பட்டு வல்லமையாக பயன்படுத்தினார். இன்றைக்கும் கூட உங்களுக்கு பேசுகிற ஒரு திறன் இருக்கலாம், பேசுகிற கிருபை இருக்கலாம், கர்த்தருடைய காருண்யம் உங்களுக்கு இருக்கலாம், ஊழியத்துக்கு கூட கர்த்தர் உங்களை அழைத்திருக்கலாம். ஏதோ என்னால் செய்கிற ஊழியத்தை கர்த்தருக்காக செய்கிறேன் என்று சொல்லி நீங்கள் செய்து கொண்டு இருக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் சொல்கிறார், உங்கள் வாயிலிருந்து வருகிற வல்லமை உள்ள வார்த்தைகள் அநேகரை ஆற்றும், அநேகரை தேற்றும் என்பதாக. எல்லார் கண்களை மூடி நம்ம ஜெபிப்போமா? ஆண்டவரே, முத பிள்ளைகளோடு பேசினதற்காக உமக்கு நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே, உன்னிடத்தில் என்ன இருக்கிறது என்று கேட்டு முத பிள்ளைகளை பார்த்து பேசுகிறதற்காக நன்றி. நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்கள் கேட்குங்க ஏசப்பா. உடைய பிள்ளைகள் என்ன சொல்கிறாங்களோ அதையே உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அன்றைக்கு அந்த பெண்ணின் வாழ்க்கையில் செய்த அற்புதம் அன்பு பிள்ளைகள் குடும்பத்தில் நடக்கட்டும் ஐயா. பிள்ளைகளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில், ஊழிய பாதையில் அநேக அவங்க தேவைகள் மத்தியில் இருக்கும்போது என் வல்லமையான அபிஷேகம் கடந்து போகட்டும் ஆண்டவரே. எந்தெந்த இடத்துல அவங்க தேவையோடு பிரச்சனையோடு இருக்கின்றார்களோ, குறைவாக இருக்கின்றார்களோ, இல்லை என்கிற வார்த்தையில வேதனையோடு நின்று கொண்டு இருக்கின்றார்களோ அந்த இடத்துல கர்த்தரின் அற்புதம் நடப்பதாக. அன்றைக்கு அந்த பெண்ணுக்கு நடந்த அற்புதம் அந்த பிள்ளைகளுக்கு நடக்கட்டும். கடன் பிரச்சனை மாறட்டும் ஐயா. இவருடைய வாழ்க்கையில் இருக்கிற அபிஷேகத்தை மறந்து போகக்கூடாது. தன்னிடத்தில் இருக்கிற அபிஷேகம், விலையேற பெற்ற அபிஷேகம், மகிமையான ஒரு பொக்கிஷம்
சுவிசேஷம் என்பதை பிள்ளைகள் மறந்து போகக்கூடாதப்பா. வாயின் வார்த்தைகள் பரிசுத்தமாக இருக்கட்டும். அநேகரை எழுப்பக்கூடிய, அநேகரை உற்சாகப்படுத்தக்கூடிய, அநேகரை சந்தோஷப்படுத்தக்கூடிய வார்த்தைகள் வரட்டும். விசேஷமாக நம்முடைய அன்பு பிள்ளைகளை அன்றைக்கு மோசையை பயன்படுத்தினரே, அப்படி இனி பயன்படுத்த போகிறதற்காக நன்றி அப்பா. கையில் இருக்கிறதான வேத புத்தகத்தை பயன்படுத்த வேண்டும் ஐயா. நீங்கள் கொடுத்திருக்கிற அருள் நிறைந்த வார்த்தைகளை அவங்க பயன்படுத்த வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக உங்கள் தெய்வீக வல்லமை, தெய்வீக பிரசனை எங்கள் பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும் ஐயா. குடும்பத்தில் இருக்கிற எல்லா போராட்டங்கள் இயேசு நாமத்தில் வெளியேறுவாங்க. உங்கள் பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமென். God bless you.